வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 16 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் மேற்கு நோக்கி நகர்கிறது. உயரழுத்தமும் வங்கக்கடலின் மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உயரழுத்த காற்றும் கிழக்கு திசை காற்றும் இணைந்தும் தமிழ்நாட்டின் தரையேறி கொண்டிருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்கும் வெப்பத்தை கூடுதலாக கொடுக்கும். குறிப்பாக பாலக்காட்டு கணவாய் கொஞ்சம் கூடுதல் வெப்பத்தை கொடுக்கும். பிற இடங்கள் எல்லாமே 100 டிகிரிக்கு கீழே தான் இருக்கும், அச்சப்பட தேவையில்லை. மழையை பொறுத்த வரைக்கும் அறிவித்தது போல் நாளை செவ்வாய்க்கிழமை 17ஆம் தேதி தொடங்குகிறது இடி மின்னல் மழை. இன்றைக்கே மேகமூட்டம் காணப்படும் தென்கடலோரத்தில். தென்கடலோரம் மேகமூட்டம் காணப்படும். ஆனால் அது மேகமூட்டம் மழையாக மாறாது, மிரட்டலாக இருக்கும். காலை 10-11 மணிக்கு நேற்றைக்கு இருந்தது போலவே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் மேகமூட்டம் இருக்கும். காலை மற்றும் மதிய வேளையில் தெளிவடைஞ்சிடும். ஒரு காலை 9 மணிக்கு மேலே 12 மணி வரைக்கும் கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கும். இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பில்லை. கேரளாவில் மழை வாய்ப்பு உண்டு. கேரளாவிற்கு நேற்று கடந்த 2 நாட்களாகவே கேரளாவில் மழை பெய்து கொண்டிருக்கு, இடி மின்னல் மழை. இன்றைக்கும் கேரளாவில் மட்டும்தான். கேரளா தமிழ்நாடு எல்லையோர கேரளாவுக்கு வேணா இன்னைக்கு வரலாம். கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது மேற்கு சரிவு, இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும். நாளை செவ்வாய்க்கிழமை மார்ச் 17ஆம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல நாளை மதியம் மழை தொடங்கும். தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை தொடங்கும். இடி மின்னல் மழை, மழையை விட இடி மின்னல் கூடுதலாக இருக்கும். அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மழையும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். சாதாரண மழை இல்ல, இடி மின்னல் மழை. இதுல அனைத்து தென் மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்கு. நாளை மாலையில தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர எல்லா மாவட்டங்களுக்கும், அதாவது ஒட்டுமொத்தமாக சொல்ல போனா கர்நாடக எல்லையோரம் தொடங்கி கேரள எல்லையோரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு இடிமழை தொடங்க வேண்டாம். திருப்பூர் மற்றும் கரூர், திண்டுக்கல், தேனி, திண்டுக்கல்லையும் தேனிக்கும் திண்டுக்கலுக்கு இடைப்பட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியோட மேற்கு ஓரம், திருநெல்வேலி தென்காசி மாவட்ட எல்லையோரம் நாளைக்கு மாலை மழை உறுதி. இது படிப்படியாக நாளை இரவு, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு திருச்சி மாவட்டத்தை எட்டும். கொல்லிமலை, திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை வரை இருக்கும், வந்துடும். கல்வராயன் மலை வரை, அதாவது கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்ட கிழக்கு பகுதி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்ட பகுதி வரைக்கும் நாளை மாலை வரும். ஆனால் அந்த மழை நாளை டெல்டாவிற்கு வராது. நாளைய மறுதினம், நாளை அப்படியே திருச்சி வரைக்கும் அப்படியே ஆங்காங்கே கொடுத்துட்டு ஆஃப் ஆயிடும். நாளைய மறுதினம் புதன்கிழமை 18ஆம் தேதி மீண்டும் கிழக்கிலிருந்து நீராவி காற்று, கடல் நீராவி காற்று, அது கிழக்கிலிருந்து வரும், தெற்கிலிருந்து வரும், மெல்ல நகரும் காற்று. அது வேற, ஸ்பீடு கிடையாது, மெல்ல நகரும் காற்று. மதியத்திற்கு மேலதான் ஸ்பீட் ஆகும். ஏன்னா மதியத்துல வெப்பமடைந்து தரைப்பகுதியில் வெப்பமடையும் பொழுது காற்று லேசாகி மேலிடும். அதை நிரப்புவதற்கு மதியத்திற்கு மேல கிழக்கு காற்று வேகம் எடுக்கும். அதனாலதான் கிழக்கு காற்றும் வேகம் எடுக்கும், மேற்கு காற்றும் வேகம் எடுக்கும். எங்கே குறைந்த அழுத்தம் ஏற்படுகிறதோ அங்கே போய் 2 காற்று குவிந்து இடிமின்னலை ஏற்படுத்தும். மதியம் நாளை, அதாவது புதன்கிழமை மதியம் ஒரு சில இடங்கள்ல கடலோரத்திற்கும் இடிமின்னல் மழை பிடிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அது பரவலா இருக்காது. திருவள்ளூருக்கு கூட, திருவள்ளூர், சென்னை,
அப்படியே ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் எல்லா கடலோர மாவட்டங்கள்ல இருந்து உள்ள போகும்பொழுது ஓரிரு இடங்கள்ல அது இடிமழையை ஏற்படுத்தும். ஆனா அந்த மழை தொடர்ச்சியா பெய்யாது. இது மேற்கே போய் மேற்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு அங்கே போய் டெவலப் ஆகி தீவிரமடைந்து கிழக்கு நோக்கி வருவதுதான் நல்ல மழையாக இருக்கும். தொடர்ச்சியா பெய்யும், நீண்ட நேரம் பெய்யும். அது தொடர்ச்சியான எப்படி இப்போ மதியம் பெய்யற மழை புதன்கிழமை ஒரு 10 நிமிடம் அப்படி தூரிட்டு போகும். ஒரு சில இடங்கள்ல ஒரு இடி சத்தம் கேட்கும், ஒரு சவுண்டு, ஒரு மிரட்டலோட போகும்னு வச்சுங்களேன். புதன்கிழமை மதியம் மாலை மேற்கே போய் ஒன்றிணைந்து கிழக்கு மேற்கு காற்று இணைந்து மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், அதாவது கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள்ல தொடங்கி தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து கொண்டு 18ஆம் தேதி புதன்கிழமை கல்வராயன் மலையை தாண்டும். செவ்வாய்க்கிழமை இரவு கல்வராயன் மலை வரை தான் வரும். புதன்கிழமை கல்வராயன் மலைக்கு கனமழை பொழிவை கொடுக்கும். கல்வராயன் மலையிலிருந்து தீவிரமடையும். நல்லா அங்கதான் இரு காற்று இணைவு ஏற்படும், மரங்களாலும் குளிர்விக்கும். மரம் இல்லைன்னா கூட கொஞ்சம் கிழக்கு மேற்கு திசை காற்று குளிர்விக்கும். அதன் அடிப்படையில திருப்பத்தூர், குப்பத்திலிருந்தே குப்பம், திருப்பத்தூர், வேலூர், முதல்ல திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம், அப்புறம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி, அடுத்தது கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி மாவட்டம் இடைப்பட்ட பகுதி, அடுத்தது திருச்சி மற்றும் கடலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் மேற்கு பகுதி, அப்புறம் நாமக்கல், சேலம் இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் தீவிரமடையும். 18ஆம் தேதி மாலையில இதுல குறிப்பாக 18ஆம் தேதி மாலை இரவு மழை திண்டுக்கல், நாமக்கல், திருச்சி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்படியே பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே தீவிரமடைந்து தென் மாவட்டங்களுக்கும் கொடுத்து கொண்டே கடலோரம் நோக்கி முன்னேறும். 18ஆம் தேதி இரவு தான் கடலோர மாவட்டங்களுக்கு மழை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. டெல்டாவுக்கு எப்போ மழை? அதாவது செவ்வாய்க்கிழமை மேகமூட்டங்கள் இருக்கும், புதன்கிழமை மதியம் ஒரு இடங்கள்ல கடல்படல்னு ஒரு இடி இடிக்கும், சவுண்டு கேட்கும், ஆங்காங்கே தூரலை கொடுக்கும், நனைக்க மழையை கொடுக்கும். ஆனால் புதன்கிழமை, அதாவது 18ஆம் தேதி மதியம் கொடுத்தாலும் அது நீடிக்காது. 18ஆம் தேதி இரவு மேற்கில் இருந்து நல்ல டெவலப் ஆகி கடலோரம் நோக்கி முன்னேறும் மழை ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா பொழிந்து தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு பொழிந்து பிறகு அனைத்து கேரள எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் பொழிந்து இறுதியாக கடலோரத்திற்கு வரும். நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இத்தனை மாவட்டங்களுக்கும் 18ஆம் தேதி இரவு மழைப்பிடிப்பை கொடுக்கும். 18ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு கடலுக்குள்ளும் இறங்கி மழைப்பிடிப்பை கொடுக்கும். இதுல சென்னை, நெல்லூர் இந்த இடைப்பட்ட பகுதியெல்லாம் நல்ல ஒரு இடி மின்னல், ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மழை என்ற செய்தி ஊடகங்களிலே பரவ தொடங்கும். தேர்தல் செய்தி ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில திடீரென்று வானிலை செய்தி பரபரப்பாகும். இடி மின்னல், காற்றுடன் மழை, அதாவது கோடை மழை எப்பொழுதுமே முதல் மழை பெய்தா காற்று இருக்கும். வெப்பம் அதிகரித்து மழை வந்தாலே அது காற்று அதிகமாக இருக்கும், தரை காற்று இருக்கும். மழைக்கு முன்னாடி வரக்கூடிய காற்று தான், புயல் காற்று அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோடை மழையில வரக்கூடிய முதல்ல மின்னல் தெரியும், அப்புறம் இடி, அப்புறம் காற்று வரும், அப்புறம் மழை வரும். இப்படிதான் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இப்படி வரக்கூடிய நாட்கள்ல 18ஆம் தேதி மழையோட அளவு அப்படியே தீவிரமடையும். இரவு, அதாவது 18ஆம் தேதி இரவு, 19ஆம் தேதி அதிகாலை தான், அதாவது நள்ளிரவு, 18ஆம் தேதி நள்ளிரவு, முன்னிரவு, 19ஆம் தேதி அதிகாலை தான் கோடியக்கரை முனை, ராமேஸ்வரம் இதெல்லாம் கொடுக்கும் சென்னைக்கெல்லாம். 19ஆம் தேதி அதிகாலை கடலுக்குள்ள இறங்கி அப்படி கடல்ல பெய்துட்டு அப்படி ஓஞ்சிடும். மீண்டும் கிழக்கு காற்று 19ஆம் தேதி வியாழக்கிழமை மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து மேற்கே போய் மழைமேகங்கள் உண்டாகி போகும் பொழுதே மதியமும் மழைமேகங்களை கொடுத்துட்டு இடிமின்னலை கொடுத்துட்டு மழையை கொடுத்துட்டு போய் மீண்டும் மேற்கிருந்து முன்னேறி கிழக்கு நோக்கி வரும். கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும் அந்த மழைப்பிடிவு கிழக்கு நோக்கி மேற்கு நோக்கி வரும். பிறகு அந்த மழைப்பிடிவு டெல்டா மாவட்டங்களுக்கு 19ஆம் தேதி இரவும்
நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். 20ஆம் தேதி அதிகாலையும் கொடுக்கும். ஆக 19ஆம் தேதி அதிகாலை, 19ஆம் தேதி இரவு, 20ஆம் தேதி அதிகாலை கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் 22ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. 21, 22ஆம் தேதி வரை மழை இருக்கு. இதுல பரவலான மழை 18, 19, 20, 18, 19, 20, 22க்கு அப்புறம் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் அங்க தொடர்ந்து கொண்டிருக்கும். தமிழ்நாட்டில் மாத இறுதியில மேலும் ஒரு காற்று சுழற்சி வந்து மழைப்பிடிவை கொடுக்கும். ஆனா பெருசா இருக்காது. அது சும்மா இடிமின்னல் மழை, வெப்பம் கொஞ்சம் அதிகரித்திருக்கும் கொஞ்சம். ஆனா 100 டிகிரியை தாண்டாது, வெப்பம் கொஞ்சம் அதிகரித்திருக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முதல் வாரத்தின் பிற்பகுதியில் அடுத்த நிகழ்வு இதே ஒரு மழை நிகழ்வு வர இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தீர்கள் அப்டேட்ஸுடன். வானிலை அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்ய வேண்டும். இது மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கான அறிக்கை அல்ல. மழை வருகிறது என்பதற்காக முன்னெச்சரிக்கை அறுவடை பணிக்கு உங்கள் முடிவைக்க விட்டுவிடுகிற மழை, இடிமழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே செவ்வாய்க்கிழமை தொடங்கி திருச்சி வரை வரும். ஒதுக்கி புதன்கிழமை, வியாழக்கிழமை இரவு, நள்ளிரவு, அதிகாலையில கடலோரம் வரைக்கும் வரும். இதுதான் ஆய்வறிக்கையின் சுருக்கம். நன்றி.